சில நேரத்துல மனுஷனா பிறந்ததுக்கு பதில் எறும்பா பிறந்திருக்கலாம்னு தோணுது. எறும்பு மனுஷங்களை விட இன்டெலிஜென்ட்டான கிரீச்சர்ஸ். ஆனா அது கலெக்டிவா சேர்ந்து டெசிஷன் எடுக்கிறதுல மட்டும்தான். எறும்போட கலெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் ஆரம்ப கால கம்ப்யூட்டரை விடவே பவர்ஃபுல்லாம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டுல ஒரு மேஸ் ரெடி பண்ணி நூற்றுக்கணக்கான எறும்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேஸ்ல குழப்பமான பாத், டெட் எண்ட், பேரியர் எல்லாம் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எறும்போட இண்டிவிஜுவல் ஸ்மார்ட்னஸ் செக் பண்றது கிடையாது. அது காலனியா சேர்ந்து எப்படி ஒன்னா திங்க் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதுங்கிறத செக் பண்றதுக்கு தான். மேல இருக்க வீடியோ தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்டார்டிங்ல செம கன்ஃபியூஷன். ஆனா சீக்கிரமே ஒரு எறும்பு ரூட்டை கண்டுபிடிச்சதும் அது ஃபெரமோன்ஸ் வச்சு அந்த ரூட்டை மார்க் பண்ண மற்ற எறும்புகளும் அதே ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணிட்டாங்க. இதுல பியூட்டி என்னன்னா இது எவ்வளவு சீக்கிரமா நடந்துச்சுங்கிறது தான். அந்த ஆண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கெஸ் பண்ணல, கம்ப்யூட் பண்ணாங்க. அவங்களோட ஆயிரக்கணக்கான மைக்ரோ டெசிஷன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டெலிஜென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ், ஏஐ, அதுக்கெல்லாம் இதான் பேஸ். இயற்கை தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் டிசைனர் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய இருக்கு, தனித்தனி வீடியோவில் பார்க்கலாம். ஆர்கனைஸ்டு கோஆபரேஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங் மட்டும் நம்மளுக்குள்ளே இருந்தா சரி, அதான் இல்லையே. அதை பற்றி எதுக்கு பேசிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.